அந்த வீட்டுல இருந்து காலையில ஒரு 6 மணிக்கு கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு 7 5-6 இட்லி வந்து ஒரு பொட்டலமா கட்டிட்டு அவங்க எங்க கூப்பிட்டு போறாங்களோ அங்கெல்லாம் புறப்பட்டு போயிடுவாரு. இவர் எம்எல்ஏவா இருந்த காலத்திலேயே அப்படித்தான். அந்த வீட்டுக்கு வருவாங்க, எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னா அவங்க கூட துண்ட உதறி தோல்ல போட்டு கூடவே போயிடுவார். அப்படி ஒரு எம்எல்ஏ வந்து கம்யூனிஸ்ட்ல கூட இந்த காலத்துல பார்க்க முடியாது. இது வரைக்கும் அதிமுக தான் இருந்துக்கு. இந்த தடவை கன்ஃபார்மா எல்முருகன் வெற்றி வாய்ப்பை இழக்கிறாருன்னா நம்ம சொல்லலாம். கோகிலாமணி சுலபமா வென்று விடுவார் அப்படிங்கிறது வந்து அங்க அவினாசி தொகுதியில பேச்சா இருக்கு. கடைசி நேரத்துல செந்தில் பாலாஜி தன்னுடைய தெற்கு தொகுதியில மட்டும் 18 சுயேட்சை வேட்பாளர்களை இறக்கியிருக்காரு. அந்த 18 சுயேட்சை வேட்பாளர்களும் கரூரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத இப்ப பேசு பொருளா இருக்கு. ஜாதி பார்த்து தான் கவனமா இந்த சீட்டுகளை கொடுத்திருக்காங்க. மேட்டுப்பாளையத்தில் கூட பாத்தீங்கன்னா ஒக்கிலிகர் சமூகத்தை சேர்ந்த ஏ.கே. செல்வராஜனிக்கு இன்னொரு ஒக்கிலிகர் சமூகத்தை சேர்ந்த ஓ.கே. சின்ராஜுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஜாதி அரசியல்ங்கிறது வந்து ரொம்ப பார்த்து செய்யறாங்க. அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டுமே கவனம் எடுத்து செய்யறாங்க. கோயம்புத்தூர்ல எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல இந்த பெரும்பான்மை ஜாதி அல்லாதவங்க எம்எல்ஏக்களா இருந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கவுண்டர், அந்த ஒரு கவுண்டர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எண்ணத்தை மட்டும் கோயம்புத்தூர்ல வச்சாங்கன்னா முழுக்க எல்லா கவுண்டர்களும் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டா பழையபடி 10க்கு 10 தொகுதி அவங்க ஜெயிச்சதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கூட அது சார்ந்து அல்லாத இதர ஜாதிகளை பூரா கவனிச்சு இழுத்து தன் பக்கம் இழுத்தாச்சுன்னா செந்தில் பாலாஜியுடைய கை ஓங்கிரும். எடப்பாடி பழனிசாமி வேறொருத்தருக்கு கொடுத்துட்டாரு. அதனால என்ன விளைவுனா இப்ப ரொம்ப சுலபமா செங்கோட்டையை ஜெயிக்கிறதுக்கான அது வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. அநேகமா அவர் ஜெயிக்கட்டும் அப்படிங்கறதுக்காகவே எடப்பாடி பழனிசாமி விட்டுருக்காரோ. எல்லா அரசியல்களிலும் பாத்தீங்கன்னா கொங்கு பகுதி பத்தின ஒரு அதிக கவனம் இருக்கு வந்து. ஏன்னா மற்ற இடங்கள் இந்த மாதிரி இருக்கும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட கொங்குமதி எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற சம்மந்தமாக கணிக்க முடியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2021 தேர்தலில் கொங்கு பகுதி அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு அதிமுக கோட்டையாக இருந்தது வந்து. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அது மாறிடுச்சு. அது ஒரு திமுகவுக்கு சாதகமாக இருந்தது வந்து. ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வேலுமணி, செந்தில் பாலாஜி அங்கே வந்திருக்காரு. ஒரு 2 பெரிய ஸ்டார்களோட பொறுப்பில் மோதல்கள் இருக்குது வந்து. ஸோ எப்படி இருக்குது கொங்கு பகுதி அப்படின்னு சொல்ல முடியும்? பொள்ளாச்சி அப்படின்னா வால்பாறையில் அதிமுக திமுக ரெண்டுலயுமே புது கேண்டிடேட். அது ரிசர்வ் தொகுதி. அதனால வந்து ஏற்கனவே அதிமுக அம்மன் கந்தசாமி இருந்தாரு. அவர் இறந்துட்டாரு. இறந்ததுனால அந்த பகுதி வெற்றிடமா இருந்தது. இந்த தடவை சாதாரண ஒரு வேட்பாளர் போட்டிருக்கனால அண்ணா வால்பாறை வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்படியே வந்தா மேட்டுப்பாளையம் தொகுதி ஓ.கே. சின்ராஜுக்கு கொடுத்திருக்காங்க. ஓ.கே. சின்ராஜ் அதிமுக போட்டி போடுறாரு. அதே தொகுதியில ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர், இப்ப எம்எல்ஏவா சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறவர் ஏ.கே. செல்வராஜ். இவர் 2001 வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் இருந்தவர். ராஜ்யசபா எம்பியா வந்து ஜெயலலிதா இருந்த காலத்துல அனுப்பப்பட்டவர். அப்படிப்பட்டவர் ஏன் இந்த தடவை எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலன்னா, அவரு தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட தொகையை கேட்டிருக்காரு. அதெல்லாம் இல்ல, அது நான் செலவு பண்ண முடியாது, இஷ்டம்னா சீட்டு கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டேன், வேண்டியது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால ஓ.கே. சின்ராஜுக்கு அந்த சீட்டை கொடுத்திருக்காங்க. ஓ.கே. சின்ராஜ் வந்து ஜெயிப்பாரா அப்படின்னா 100க்கு 100% ஓ.கே. சின்ராஜ் ஜெயிப்பாரு அப்படிங்கிறாங்க. அவர் ஏற்கனவே 3 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. போன தடவை எம்எல்ஏவா அவரு சீட்டு கொடுக்கல, ஏ.கே. செல்வராஜ் கொடுத்தாங்க. இந்த தடவை ஏன் அவரு எம்எல்ஏவா திரும்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்னங்கிறாங்கன்னா, அங்க வந்து ஏற்கனவே அருண்குமார்னு திமுக இருக்காரு, அவருக்கு கொடுக்கல. டிஆர்எஸ்ன்னு ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் திமுக அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருந்தவரு, அவருக்கும் கொடுக்கல. இப்ப டிஆர்எஸ் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல அங்க வந்து நலத்திட்ட உதவிகள் மட்டும் அந்த மேட்டுப்பாளையம் தொகுதியில் செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சீட்டு இல்லை. என்னொன்ன மக்கள் எல்லாம் திரண்டு போய் அவர் அழுகிறத தேர்தல் படுத்தி, ஐயா நீங்க தனியா நில்லுங்க ஐயா, நாங்கெல்லாம் ஓட்டு போடுறோம்னு சொல்லி இன்னைக்கு அவர் வந்து திமுக கட்சியிலிருந்து விலகிட்டு இப்ப சுயேட்சையா போட்டி போடுறாரு. இது ஒரு பெரிய பலகீனம் திமுக வேட்பாளரை பொறுத்தளவு அங்க இருக்கக்கூடியவருங்க. கவிதா கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் திமுக போட்டிருக்காங்க.
அப்போ திமுகல அவங்க வந்து அதாவது சொல்ல போனா அவங்களுக்கு ஃபைனான்ஸ் அது இதெல்லாம் பெரிய தொழில்கள்லாம் இருக்குதுதான். அவங்களுக்கு பின்புலம் வந்து அவங்க அப்பா எல்லாம் வந்து கம்யூனிஸ்டா இருந்திருக்காங்கன்னாலும் அவருடைய வீட்டுல வந்து இப்ப அவங்க திமுக ஃபேமிலியா இருக்காங்க. அவங்களுடைய செல்வாக்குல தான் இவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இவங்க புது முக வேட்பாளரா இருக்கிறதுனால இவங்களுடைய வெற்றி வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத தெளிவாவே சொல்றாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இவங்க முழுக்க முழுக்க ஏசிலேயே இருந்து வசதி படைச்ச ஒரு பெண்மணி. இவங்க வந்து ஒரு 4 வீடு போறதுக்குள்ள ஓகே சின்ராஜ் வந்து ஒரு 400 வீடுகளுக்கு போய் கேன்வாஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. அவர் எப்படின்னா ஓகே சின்ராஜ் பொறுத்தளவு இன்னைக்கு கல்யாணம் இல்லாதவர். அவர் வந்து ஒரு வாடகை வீட்டுல முதல்ல குடியிருந்தாரு. இப்போ அதே மாதிரி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுல இருந்து காலையில ஒரு 6 மணிக்கு கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு 7 5 6 இட்லி வந்து ஒரு பொட்டலமா கட்டிட்டு அவங்க எங்க கூப்பிட்டு போறாங்களோ அங்கெல்லாம் புறப்பட்டு போயிடுவாரு. இவர் எம்எல்ஏவா இருந்த காலத்திலேயே அப்படித்தான். அந்த வீட்டுக்கு வருவாங்க, எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னா அவங்க கூட துண்டை உதறி தோல்ல போட்டு கூடவே போயிடுவார். அப்படி ஒரு எம்எல்ஏ வந்து கம்யூனிஸ்ட்ல கூட இந்த காலத்துல பார்க்க முடியாது. அப்படியான ஒரு எளிமையான மனிதர். அப்படிப்பட்டவருக்கு எங்கிருந்து தேர்தல்ல செலவு பண்றதுக்கு பணம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். எங்கிருந்தும் இல்ல. அவரு பணத்துக்கு ஆசைப்படாதவர். அப்படி பணம் நிறைய கட்டி வச்சிருக்கிறவரானா அதுவும் இருக்காது. பெருசா பெரிய நல்ல நல்ல ஒரு சொகுசு கார்ல வர்றவரானா அதுவும் கிடையாது. அவருக்கு வந்து முழுமையான சப்போர்ட் யாருன்னா எஸ்பி வேலுமணி. அவர் வந்து என்ன சொன்னாலும் இவர் கேட்பாரு. அப்படிப்பட்ட ஒரு 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 சாதாரண எளிய தொண்டன் வந்து எஸ்பி வேலுமணி அவரை ஜெயிக்க வைப்பாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். செலவை பொறுத்தளவு அவரு கவனிச்சுக்குவாரு. மக்கள் செல்வாக்க பொறுத்தளவு ஓகே சின்ராஜே பாத்துக்குவாரு. அப்படிங்கிறதுனால இவரை வெல்றது வந்து கஷ்டம். இன்னும் சொல்ல போனா தாவேகா ஓட்டுகளும் சீமான் ஓட்டு, தாவேகா ஓட்டு கோயம்புத்தூர் பகுதியில பெரும்பாலும் ஒரு 15% வாங்குதுன்னா அந்த 15% பாதிப்பு முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு தான். அதனால வந்து அதிமுக 2வது இடமோ 3வது இடமோ தள்ளப்படுறது உறுதி அப்படிங்கறதான் பேசுறாங்க. இதே மாதிரி மேல ஊட்டி அந்த பகுதியெல்லாம் நம்ம போயிட்டோம்னா ஊட்டி கூடலூர்ல வந்து திராவிட மணின்னு ஒருத்தர் போட்டி போடுறாரு. அவர் தான் திமுகல. போன தடவை அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டு வேறொருத்தருக்கு கொடுத்தாங்க. அதனால அந்த பகுதியில தோல்வி அடைஞ்சது. திராவிட மணி ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவா இருந்தவர். இப்ப வந்திருக்கிறதுனால புது ரத்தம் பாஞ்ச மாதிரி கூடலூர்ல வேலை செய்யறாங்க. அதனால திமுக அங்க வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்து குன்னூர் பாத்தீங்கன்னா இவரு பழைய எம்எல்ஏ முபாரக்குடைய மகன் முகமது வாசிம் ராஜான்னு அவருக்கு கொடுக்கறதா இருந்தது. அவருக்கு சீட் இல்லைன்னு இப்ப வந்து அந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய KM ராஜுக்கு கொடுக்குறாங்க. KM ராஜு மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவருக்கு கொடுத்திருக்கிறதுனால அவரு படுகா சமுதாயத்தை சேர்ந்தவர். படுகர்கள் பெரும்பான்மையா அங்க இருக்கிறதுனால அந்த அடிப்படையில் அவங்க கொடுத்திருக்கலாம். இவர் வந்து முன்னாள் அமைச்சர் இலித்துறை ராமச்சந்திரனோட ஆதரவாளர். இலித்துறை ராமச்சந்திரன் இந்த தடவை சீட்டு கேட்கல. அதனால இவருக்கு சீட்டு கொடுத்ததுனால இவரு வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகங்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் ஊட்டியில வந்து காங்கிரஸ்ங்கிறது இயல்பாவே வெற்றி பெறக்கூடிய தொகுதி. இந்த முறையே அது வெற்றிக்கணி பறிக்குங்கிறாங்க. ஏறத்தாழ கோவை மண்டலத்தை நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதாவது ஏற்கனவே ஒரு தொகுதி கூட இல்லாம கோயம்புத்தூர் இருந்ததுக்கு இன்னைக்கே ஒரு 4-5 தொகுதி திமுகக்கு ஆதரவா தெரியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க திருப்பூர் மாவட்டத்துல பார்த்தா திருப்பூர் வடக்கு தொகுதியில பார்த்தா எம் ரவி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பா போட்டி போடுறாரு. MSV ஆனந்தன் முன்னாள் அமைச்சர் அதிமுக சார்பா போட்டி போடுறாரு. இங்க MSM ஆனந்தனுக்கு நல்ல ஆதரவு, நல்ல பிரமுகரா அந்த வேலைகள் எல்லாம் நிறைய அவர் அமைச்சரா இந்த காலத்துல செஞ்சிருந்தா கூட இங்க போட்டி போடுறது தாவேகால சத்யபாமா போட்டி போடுறாங்க. அவங்க ஏற்கனவே எம்பியா இருந்தவங்க. அதனால சத்யபாமாவுக்கு நல்ல கணிசமான ஓட்டு விடுது. செங்கோட்டையனுடைய ஆதரவாளர், செங்கோட்டையன் கூடவே தாவேகால சேர்ந்தவங்க. அப்படிங்கும்போது அதிமுக ஓட்டு இருகூறா அப்படியே பிரிஞ்சு சத்யபாமாவுக்கு விழுகிறத பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது ரொம்ப சுலபமா ரவி இந்திய கம்யூனிஸ்ட்ல ஜெயிச்சறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. அதுக்கடுத்து திருப்பூர் தெற்கு பாத்தீங்கன்னா தங்கராஜ் பாஜகவுல போட்டி போடுறாரு அதிமுக சார்பில். அவர் யாருன்னா காடேஸ்வரா சுப்பிரமணியத்துடைய மகன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான அவர் இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் கூட. அப்படிப்பட்டவர் எதிர்க்கிறது திமுக தினேஷ்குமார், ஏற்கனவே மேயரா இருந்தவர். அப்படி இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தாவேகாவும் அந்த பகுதியில கணிசமா ஓட்டு வாங்கும் போது பாஜகவுடைய தோல்விங்கிறது இங்க எழுதப்படாத ஒரு முக்கியமான விஷயமா மாறுது. அதனால தினேஷ் சுலபமா ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாங்க. அவினாசி தொகுதியை பொறுத்தளவு அவினாசி திருப்பூர்லயும் கோயம்புத்தூர் ரெண்டுக்குமான இடையில இருக்கக்கூடிய தொகுதி. திருப்பூர் பாதி கோயம்புத்தூர் பாதின்னு சொல்லலாம். அன்னூர் தாலுகா வந்து கோயம்புத்தூருக்குள்ளேயும் திருப்பூருக்கு அவினாசி வந்து திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளேயும் வருது அந்த தாலுகாவுன்னு. இங்க வந்து சபாநாயகரா இருந்த நம்ம தனபாலுடைய தொகுதி 2 தடவை அவர் இருந்திருக்காரு.
அங்க 2 தடவை எம்எல்ஏவா இருந்தும் கூட அவர் போன 4 வருஷமா வந்து தொகுதியிலேயே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்கள் கிட்ட ரொம்ப இருக்கு. என்னன்னா அவருடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி, அங்கேயே போயிடுறாரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஒரு எம்எல்ஏ கிட்ட ஒரு லெட்டர் வாங்குறதுனா கூட இங்க வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. அப்ப நம்ம உள்ளூர் வேட்பாளரை பார்த்தா நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவிநாசி தொகுதி மக்கள் வந்துட்டாங்க. இந்த மாதிரியான சூழல்ல இப்ப அவிநாசியில என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, கோகிலாமணி அப்படிங்கிறவங்க திமுக போட்டி போடுறாங்க. அவங்க ஒரு மருத்துவரா இருக்கிறதுக்கு இவங்களை படிக்க வச்சது கூட நம்ம திமுக அமைச்சர் ஒருத்தர் தான் படிக்க வச்சாருன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவரை தான் எதிர்த்து போட்டியிடுறார் எல் முருகன். இப்ப மத்திய மந்திரியா இருக்காரு. அமைச்சர் எல் முருகனுக்கு வரவேற்பு, வேட்புமனு தாக்கல் எல்லாமே தடப்படலா எல்லாமே நடந்தாலும், அவருக்கு பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் இருந்தாலும், கோகிலமணிக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு, 26 வயசு தான், ஒரு மருத்துவர் இதுல போட்டியில குதிச்சிருக்காங்க, வேட்பாளரா வந்திருக்காங்க. அவங்க உள்ளூர் வேற. அப்போ இந்த மக்கள் வந்து ஏற்கனவே வெளியூர் வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ வாக்கி நம்ம வந்து ஒரு சின்ன கையெழுத்து கூட அலைய வேண்டியதா இருந்தது. இது சின்ன பொண்ணு, நம்ம சொன்னா கேட்கும், பத்தாவதுக்கு மருத்துவ படிப்பு படிச்சவங்க, அவங்கள வந்து அணுகிறது எளிதா இருக்கு. உள்ளூர்காரர் அப்படிங்கிற அடிப்படையில இந்த முறை அதிமுக கோட்டையா இருந்த அவிநாசி வந்து இதுவரைக்கும் வந்து அதிமுக கோட்டையாவே இருந்திருக்கு. ஒரே ஒரு தடவை 96 தேர்தலில் மட்டும் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்குதே ஒழிய இது வரைக்கும் அதிமுக தான் இருந்திருக்கு. இந்த தடவை கன்ஃபார்மா எல் முருகன் வெற்றி வாய்ப்பை இழக்கிறாருன்னா நம்ம சொல்லலாம். கோகிலாமணி சுலபமா வென்று விடுவார் அப்படிங்கிறது வந்து அங்க அவிநாசி தொகுதியில பேச்சா இருக்கு. உடுமலைப்பேட்டை தொகுதி எடுத்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையில கே ராதாகிருஷ்ணன், அதாவது முன்னாள் அமைச்சர் போட்டி போடுறாரு. அவரை எதிர்த்து ஜெயக்குமார் போட்டி போடுறாரு. 2 பேர்த்துக்கு செம டஃப் ஃபைட் இருக்குங்கிறாங்க. அவரு கண்டிப்பா ஜெயக்குமாரை வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் டஃப் கொடுக்கறதுல வந்து ராதாகிருஷ்ணன் மிஞ்ச முடியாதுங்கிறாங்க. ஆனா இந்த தொகுதி வந்து எது ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு தான் அதிகமான வாய்ப்பு அங்க தெரியுது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மடத்துக்குளத்துல போட்டி போடுற அமமுக சார்புல அதோடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகவேல் வந்து ரொம்ப ஆழ்ந்த அனுபவஸ்தர். அதிமுகவுல எத்தனை பேர்த்தையும் உள்ளுக்குள்ள கட்டி போட்டவர். அதிமுகனா இங்க சண்முகவேல் தான் மடத்துக்குளத்துல உடுமலையில அப்படி பேர் வாங்கினவர். கடைசி நேரத்துல நம்ம தினகரன் கூட போனாரு. தினகரன் போராடி தனக்கு தொகுதி இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு சண்முகவேலுக்கு தொகுதி கொடுங்கன்னு சொல்லித்தான் அந்த மடத்துக்குளத்துல எடப்பாடி கிட்ட ரொம்ப வேண்டுகோள் வச்சு அதை வாங்கி இருக்கிறாரு. அந்த அடிப்படையில மடத்துக்குளத்துல வந்து இவர் சண்முகவேல் போட்டி போடுறாரு. ஜெயராமகிருஷ்ணன் திமுக போட்டி போடுறாரு. ஜெயராமகிருஷ்ணன் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர் என்றாலும் கூட சண்முகவேலுக்கான வெற்றி இப்பவே கணிஞ்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மடத்துக்குளமும் ஒரு அவங்களுக்கான, அதாவது அதிமுகவுக்கு ஃபேவரான தொகுதியா தெரியுது. நம்ம பார்க்கும்போது இந்த 21 தொகுதி வந்து முழுமையா எஸ்பி வேலுமணி கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இந்த 21 தொகுதியில சரிபாதி ஒரு 10 தொகுதி 12 தொகுதியாவது திமுக பிடிச்சிரும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கு. செந்தில் பாலாஜி கை வச்சிருக்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதியில 5 தொகுதி குறையாம செந்தில் பாலாஜி கையை ஓங்கி இருக்கிறது இப்பவே தெரியுது. இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் 15 நாள் இருக்கு. 2023னா இன்னைக்கு ஒரு 14 நாள் இருக்கு. 14 நாளுக்குள்ள என்னெல்லாம் மாற்றம் நடக்குன்னு சொல்ல முடியாது. முழுக்க திமுக வலைக்குள்ள வருமா இல்ல அதிமுக? இன்னொரு விஷயம் இங்க சொல்றாங்க என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலின் போது முழுக்க வைட்டமின் பாவை மக்களுக்கு இறக்கி சப்ளை பண்ணவரு செந்தில் பாலாஜி தான். அதனாலதான் 100 வார்டுல 97 வார்டுகளை திமுக ஜெயிச்சதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்லிமெண்ட் தேர்தலையும் முழுக்க கரூர் மக்களை, கரூர் தொண்டர்களை, கட்சிக்காரங்களை எல்லாம் இறக்கி முழுக்க பணப்பட்டுவாடாங்கிறது கட்சி கீழ்மட்டத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் செந்தில் பாலாஜி. அதனால அப்பவும் கோயம்புத்தூர் மண்டலத்துல பெருவாரியான எல்லா தொகுதியும் வந்து செந்தில் பாலாஜி ஜெயிச்சு காட்டினார் திமுகல. இந்த 2 தேர்தலும் தனக்கான தேர்தல் இல்லை அப்படின்னு எஸ்பி வேலுமணி பேரளவுக்கு தான் இன்னைக்கு செலவு பண்ணாரு. ஆனா இப்ப இது தனக்கான தேர்தல், தான் அமைச்சராகிற தேர்தல், எடப்பாடி முதலமைச்சராகிறதுக்கு தேர்தல், அதுலயும் முக்கியமா எடப்பாடிக்கு அடுத்த நிலையில நம்மளுக்கு இருக்கிற தேர்தல். அப்படிங்கும் போது செந்தில் பாலாஜியுடைய மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி என்னங்கிறது எல்லாமே வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் நல்லாவே தெரியும். அதனால அவர் எந்த மாதிரியான மூவ்மெண்ட் வைக்கிறாங்களோ, எந்த மாதிரி செலவு பண்றாங்களோ அதையும் தாண்டி இறங்கி அடிப்பாங்க இவங்க. அதனால தன்னுடைய பலத்தை முழுமையா எஸ்பி வேலுமணி காட்டுவார். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த போட்டி கோயம்புத்தூர் மண்டலத்தை பொறுத்தளவு இந்த போட்டி கடும் போட்டியா இருக்கும். அது வைட்டமின் பாவா இருந்தாலும் சரி, பிரச்சார பலமா இருந்தாலும் சரி, தொண்டர்களுக்கான கவனிப்பா இருந்தாலும் சரி,
கூட்டம் சேர்ப்பதில் இருந்தாலும் சரி, அந்த பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய பலமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் வந்து முழுக்க முழுக்க வேலுமணியும் செந்தில் பாலாஜியும் மோதலாத்தான் இந்த 10 தொகுதியை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. மீதி 21 மீதி இருக்கக்கூடிய 11 தொகுதி வேலுமணியுடைய கையில் இருக்கு. அதுவும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் திமுக பாக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு களச்சூழல் தான் இங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல நிலவுதுங்க. இதுல ரொம்ப முக்கியமா இப்ப கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க, கடைசி நேரத்துல செந்தில் பாலாஜி தன்னுடைய தெற்கு தொகுதியில மட்டும் 18 சுயேட்சை வேட்பாளர்களை இறக்கியிருக்காரு. அந்த 18 சுயேட்சை வேட்பாளர்களும் கரூரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத இப்ப பேசு பொருளா இருக்கு. கரூரை சேர்ந்த 18 வேட்பாளர்களை எதுக்கு அவரு இங்க இறக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியில, அதாவது ஒரு வேட்பாளருங்கிறவரு 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு கணக்கு காட்டலாம். அந்த செலவு கணக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பூத்லயும் குறைஞ்சது ஒரு ஏஜென்ட்டை வச்சுக்கலாம் ஒரு வேட்பாளர். அப்படிங்கிற பட்சத்துல 18 பேர் 18 ஏஜென்ட்டுக அந்த ஒரு பூத்துக்குள்ள மட்டும் வர முடியும். அப்படி பார்த்தா 200 சொச்சம் பூத்து இருக்குன்னா எல்லாத்துலயும் சேர்ந்து கரூர் பகுதியில தன்னுடைய ஆதரவாளர்களை மட்டும் ஏஜென்ட்டுக அப்படிங்கிற கணக்குல ஒரு 5000 6000 பேர்த்து உள்ள நுழைக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. இது எந்த மாதிரியான பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்கும்போது, உள்ளூருக்கு, அதாவது ஒரு பூத் கமிட்டியில இருக்கக்கூடியவங்க, அதாவது ஒரு பூத்துல ஏஜெண்டா வரக்கூடியவங்க, ஒரு வேட்பாளருக்கு ஏஜெண்டா வரக்கூடியவங்க அந்த பகுதியை சார்ந்தவங்களா தான் இருக்கணும். அவங்க அந்த பூத்துலயே ஓட்டு போடுறவங்களா இருக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கிறதா அதிமுக சொல்றாங்க. அதனால கரூர்காரங்களை பூத் கமிட்டிக்குள்ள ஏஜென்ட்களை கொண்டு வர முடியாது. ஆனா வாக்கு எண்ணிக்கையின் போது அவங்களை எல்லாம் வந்து கொண்டு வந்து ஏஜென்ட்டுகளா, அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு உள்ள நுழைக்க முடியும் ஏஜென்ட்டுகளா போட்டு. அப்படி ஒரு வேலை போடும்போது ஒரு பூத்துக்கு வந்து 18 ஆதரவாளர்கள் நிற்கும் போது நாளைக்கு வந்து ஓட்டு வெற்றி தோல்வி, வெற்றியா செந்தில் பாலாஜிக்கு வரும்போது பிரச்சனை இல்லை, இழுபறியா போகும்போது அவங்களுக்கான கூட்டம் அங்க அதிகமா இருக்கு. அங்க ஒரு போராட்டம் பண்றதோ மத்ததோ தர்ணா பண்றது எல்லாமே வந்து அவங்க கை ஓங்கி இருக்கு. அதுக்கு தான் இப்பவே வியூகம் அமைக்கிறாங்க அப்படின்னு அதிமுகக்குள்ள பேசு பொருளா இருக்கு. இது எது எப்படியோ, எது எப்படி பார்த்தாலும் செந்தில் பாலாஜியுடைய வியூகம்ங்கிறது மற்றவங்கள இருந்து ரொம்பவும் மாறுபட்டதா இருக்குது. அதுதான் இந்த களச்சூழலை சுத்தமா மாத்தி கொடுக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம். இதுதான் கோயம்புத்தூர்ல வரக்கூடிய தேர்தல்ல 21 தொகுதிகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நம்புறேன். கொங்கு மண்டலம் முழுக்க வந்து ஒரு பிக்சர் கொடுத்துட்டீங்க, எப்படி இருக்கு கொங்கு மண்டலம் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து. இன்னொன்று சார், வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஜாதி அரசியலோட தாக்கம் ரொம்ப அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்து அதிமுகவோட கோட்டையாக இருக்கிறதுக்கு காரணமே கவுண்டர்களோட ஆதரவு வந்து அந்த கட்சிக்கு இருக்குங்கிறது அப்படிங்கிறது தான். வந்து அந்த ஜாதி அரசியலோட தாக்கம் இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் அந்த ஜாதி அரசியல் தாக்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா கோமா தேக்கா இருக்குது. இப்ப நான் சொல்றது பொள்ளாச்சி தொகுதியில கவுண்டர்கள் தான் இப்ப அதிகமா இருக்காங்க அப்படின்னு நித்யானந்தன் ஜெயிக்கணும்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இல்ல அதிமுக பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயிக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் யாரு? செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் இருந்தா கூட ஏன் அப்படி இவரு ஜெயராமன் ஜெயிக்கணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஒரு கவுண்டர் முதல்வராகிறது விரும்புறதா, அல்லது ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் திமுக போய் கவுண்டரா இருக்கிறது சரியா அப்படின்னு பார்த்தா, ஒரு முதலமைச்சர் வந்து கவுண்டரா இருக்கிறத தானே விரும்புவாங்க. அந்த அடிப்படையில கூட பார்த்தா கவுண்டர் ஓட்டுகள் கோயம்புத்தூரை பொறுத்தளவு பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போகும். 90% வந்து அவங்களுக்கு தான் போகும் அப்படிங்கிற நிலைதான் இருக்கு. அதனாலதான் போன தேர்தலில் கூட நீங்க 10க்கு 10ங்கிறது வந்து கோயம்புத்தூர் நடந்திருக்கு. அதுக்கு மாற்று அரசியலை கொண்டு வர்றதுக்கு இப்ப செந்தில் பாலாஜி களம் இறக்கி இருக்காங்க. என்னன்னா, உறவுக்காரங்க அப்படின்னு நான் ஒரு கோடுவேடுல சொன்னது பூரா அந்த ஜாதி அரசியலுக்குள்ளதான் வருது. அப்படின்னா இந்த பெல்ட் வந்து முழுக்க சிக்கனூர் தொகுதின்னு பாத்தீங்கன்னா நாயுடு சமூகத்தவர் அதிகமா இருக்காங்க. அதனால நாயுடுல இருந்து ஒரு பொண்ணை நிறுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்ரீநிதிங்கிற பொண்ணு ஸ்ரீநிதி நாயுடுன்னு போட்டு அன்னைக்கு வந்து விளம்பரத்தை பத்திரிகைகளை கொடுத்து அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா ஒரு பெண் வந்து தமிழ்நாடு, கேரளாவில எல்லாம் பெண்கள் வந்து தன்னுடைய பேரோட அந்த ஜாதி அடைமொழி சேர்த்திக்கிறது வழக்கமா இருந்தா கூட தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நடந்தது இல்லை. ஆனா முதன்முறையா ஒரு பெண் வேட்பாளர் வந்து தன்னுடைய ஜாதி அடையாளத்தையும் போட்டு கொடுத்து அது ஒரு சர்ச்சையாகி கடைசியில நான் ஏமாந்து மத்தவங்க யாரோ சேர்த்தி கொடுத்துட்டாங்க, அது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி அதை வாபஸ் வாங்கினதை கூட பார்த்தோம். ஆனா அங்க வந்து நாயுடு கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து அந்த பகுதிக்கு வந்து ஜிடி நாயுடு, அந்த 10 கிலோமீட்டர் மேம்பாலம் தமிழ்நாட்டிலேயே மிக நீண்ட மேம்பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு பாலம்னு வச்சாரு. அப்ப ஜிடி பாலம்னு வைக்க வேண்டியதானே, ஏன் ஜிடி நாயுடு பாலம்னு வைக்கிறீங்க? அந்த நாயுடுங்கிற பேரை நீக்க வேண்டியதானே ஒரு பெரிய சர்ச்சை காமிச்சு. ஆனாலும்
அந்த நாயுடுங்கிறது முக்கியத்துவமா கொடுத்தாங்க. அதுக்கு அதே தொகுதியில ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்த கார்த்தி நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். டிஆர்ஜி அருண்குமார் கவுண்டம்பாளையத்தில் நிற்கிறவர், அவரும் வந்து பாத்தீங்கன்னா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். அங்க பெரும்பான்மையானவங்க நாயுடு இருக்காங்க. அதனால நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அங்க சீட்டு கொடுத்திருக்காங்க. தொண்டாமுத்தூர் தொகுதியில வந்து எஸ்பி வேலுமணி கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு அல்லாத ஒக்கிலியர் சமூகம் அங்க நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில பார்த்தா நியாயப்படி ரவிக்கு அது சீட்டு கிடைச்சிருக்கணும். அதெல்லாம இவரு கார்த்திகேயனுக்கு அந்த சீட்டு கொடுத்திருக்காங்க. இப்படியான ஒரு களச்சூழல்ல அந்த ஜாதியும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இப்ப ஜாதி பார்த்து தான் கவனமா இந்த சீட்டுகளை கொடுத்திருக்காங்க. மேட்டுப்பாளையத்துல கூட பாத்தீங்கன்னா ஒக்கிலியர் சமூகத்தை சேர்ந்த ஏகே செல்வராஜனிக்கு இன்னொரு ஒக்கிலியர் சமூகத்தை சேர்ந்த ஓகே சின்ராஜுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஜாதி அரசியல்ங்கிறது வந்து ரொம்ப பார்த்து செய்யறாங்க. அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டுமே கவனம் எடுத்து செய்யறாங்க. கோயம்புத்தூர்ல எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல இந்த பெரும்பான்மை ஜாதி அல்லாதவங்க எம்எல்ஏக்களா இருந்திருக்காங்க. சொல்ல போனா தொண்டாமுத்தூர் தொகுதியில அப்ப எம்எல்ஏவா இருந்தவர் கா மருதாசனம் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப சமீப காலமா ஒரு 10-20 வருஷ காலமாவே வந்து கவுண்டரா நாயுடுவா அப்படிங்கிறது அந்தந்த பகுதியில் இருக்கிறத பார்த்தா கொடுக்குறாங்க. அதனால ஜாதி அரசியல்ல ரொம்ப கவனம் செலுத்து எல்லா கட்சிகளுமே. அந்த அடிப்படையில பார்த்தா இப்ப அதுல ரொம்ப கவனம் செலுத்தி கொடுத்திருக்கிறது அதிமுக திமுகன்னு சொல்லலாம். ஆனா ரெண்டுக்குமே அந்த ஜாதி அரசியல டஃப் ஃபைட், யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாத ஒரு சூழலுக்கு உருவாக்கி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கவுண்டர், அந்த ஒரு கவுண்டர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எண்ணத்தை மட்டும் கோயம்புத்தூர்ல வச்சாங்கன்னா முழுக்க எல்லா கவுண்டர்களும் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டா பழையபடி 10க்கு 10 தொகுதி அவங்க ஜெயிச்சதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கூட அது சார்ந்து அல்லாத இதர ஜாதிகளை பூரா கவனிச்சு இழுத்து தன் பக்கம் இழுத்தாச்சுன்னா செந்தில் பாலாஜியுடைய கை ஓங்கிரும். அப்படித்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜியை பொறுத்தளவு அவர் இங்க வந்திருக்கிறதே வேலுமணி எப்படி பண்ணுவாரு, ஜெயராமன் எப்படி பண்ணுவாரு, பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன பண்ணுவாரு, தாமோதரன் எப்படி பண்ணுவாரு அப்படிங்கறதெல்லாம் அந்த கட்சிக்குள்ள இருந்து எல்லா சூட்சுமங்களையும் தெரிஞ்சவரா இருக்காரு. அதனால நெக் டு நெக்கு, அதாவது ஈட்டி பாயிற மாதிரியான ஒரு சூழலை ஸ்டாலின் திறம்பட உருவாக்கி வச்சிருக்காரு. அதனால இங்க வெற்றி தோல்விங்கிறது கவுண்டரா நாயுடுவா மத்த ஜாதியாங்கிறத விட கவுண்டரான செந்தில் பாலாஜியா கவுண்டரான எஸ்பி வேலுமணியா அப்படிங்கறதா இப்ப நிக்குது. அதுலயும் கரூர் கவுண்டரான செந்தில் பாலாஜியா கோயம்புத்தூர் கவுண்டரான எஸ்பி வேலுமணியான்னு கூட பாக்குறவங்களும் இருக்காங்க. இது எது எங்க வந்து யாருக்கு வெற்றியா கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த களச்சூழல்ல நம்ம சொல்ல முடியலைங்க. அது மாதிரி ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கப்பட்டவர் வந்து அண்ணாமலை வந்து அவர் இப்ப போட்டி இடல வந்து சோ அது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அவரோட ஆதரவாளர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? பாஜகவை பொறுத்தளவு அண்ணாமலை ஒரு பெரிய ஹீரோவாவே இங்க வரிஞ்சு கட்டிட்டாங்க. ஆனா அண்ணாமலைக்கு வந்து நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லி நான் லெட்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அவருடைய நெருக்கமான வட்டாரங்களை எனக்கு தெரியும். அண்ணாமலை கூட நான் பேசினது இல்லைன்னா கூட அண்ணாமலைக்கு நெருக்கமா கூடவே அவருடைய குரலா இருக்கிறவங்களை தெரியும். அவங்க 1 மாசமா 2 மாசமா வந்து எந்த தொகுதியில வந்து அண்ணாமலை போட்டிக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது எல்லாம் பெரிய ஒரு ஆய்வே நடத்தியிருக்காங்க. அதுல கவுண்டம்பாளையம் சிங்கநல்லூர் வந்து சரியா வரும்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை அவர் பார்வை கொண்டுட்டு போய் டெல்லியில வந்து கேட்டா உடனே சொல்றது, அதாவது எனக்கு தொகுதி வேண்டாம் நான் போட்டியிடலைன்னு சொல்றது அண்ணாமலையுடைய ஒரு தார்மீகமான இயல்பான ஒரு வார்த்தை விளையாட்டா அதை வச்சுக்கலாம். ஆனா அண்ணாமலை வந்து டெல்லியில அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ இன்னும் RSSஓ எல்லாமே வந்து அண்ணாமலை நீ நின்னுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு புஷ் பண்ணும், அப்போ நம்ம வந்து பேசிக்கலாம். ஆனா இந்த சீட்டு கிடைக்கிறத யாரெல்லாம் தடுப்பாங்க நம்மளுக்கு அப்படின்னு பழைய பகைமைகள் யாரெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் சரி பண்றதுக்காக அந்த தலைகளை எல்லாம் போய் 1 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்து அவங்களை எல்லாம் ஒரு சால்வை போட்டு நல்ல ஒரு உறவு குசலம் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படின்னா அண்ணாமலை ரொம்ப தெளிவா கோயம்புத்தூர்ல இந்த தொகுதியில போட்டி போடுறது அப்படிங்கிற முடிவு பண்ணி எல்லாம் எடுத்து வச்ச பின்னாடியும் அவர் வந்து போட்டியிலிருந்து இல்லைங்கிற நிலைமைக்கு உருவாக்கி இருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே அவருக்கு வந்து வெளிப்படையா அவர் சொல்லாட்டி கூட உள்ளூர மிகப்பெரிய வழி ஏற்படுத்திட்டு அந்த வழியை தான் இன்னைக்கு அண்ணாமலையுடைய தொண்டர்கள் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவன் அண்ணாமலைக்கான ஒரு ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அவர் என்னதான் ஐடி விங்க அது இதுன்னு வச்சு இளைஞர்கள் வட்டாரத்தை உருவாக்கி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அவருக்குன்னு 1 லட்சம் பேர் இருக்காங்க. அதாவது ஒரு இந்த 10 தொகுதி முழுக்க இந்த 6 தொகுதி இந்த பார்லிமெண்ட் தொகுதியில 1 லட்சம் பேராவது இருக்காங்க. அந்த 1 லட்சம் பேர்ல குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு ஒரு 30,000 பேர் 20,000 பேருங்கிற சாதாரணமா இருக்காங்க. அந்த 20,000 பேர் களம் விளையாடினாவே ஒரு 60,000 70,000 வாக்குகள் வந்துடும். இப்ப
வானதி சீனிவாசன் முழுக்க நம்ம அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய சீட்டை தட்டி பறிச்சுட்டாங்கிற ஒரு கோப அலை பாஜக தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. வானதி சீனிவாசனுக்கு ஏற்கனவே தெற்கு தொகுதியில வந்து கட்சிக்காரங்களுக்கு எதுவும் பண்ணல அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு. அதனால அது வடக்கு தொகுதிக்கு பாஞ்சு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இங்க தெற்குலயே 5 வருஷம் எங்களை கண்டுக்கல, ஜெயிக்க வச்சதோட சரி, அதுக்கப்புறம் பூராமே அதிமுக அது பின்னாடிதான் இருந்துட்டு இருந்தாங்க, இந்த அம்மா தனி ஆவர்த்தனம் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அங்கேயும் தகவல் போய் அங்க இருக்கிறவங்க யாருமே ஆயுதத்தை கீழே போட்டு இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல்ல பேருக்கு கையை கால ஆட்டிட்டு கட்சி சொன்னதுக்காக பண்றாங்களுடைய. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை வந்து எப்படி வந்து வேட்புமனு தாக்கலுக்கு வானதிக்கு வந்தாங்களோ, எப்படி வந்து பேரளவுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றாங்களோ, அது மாதிரிதான் தொண்டர்களும் எண்ணெயில தண்ணி பிரிஞ்ச மாதிரி இன்னைக்கு இருக்காங்க. அவங்க யாருமே வானதிக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போடுற நிலை இல்லை அப்படிங்கிறதா. அவங்களை எல்லாம் அந்த அதிருப்தியில் இருக்கிறவங்களை எல்லாமே முழுக்க செந்தில் பாலாஜி டீம் அவங்கள வந்து தன் வசப்படுத்திக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வசப்படுத்துதல் இப்போ நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது மாதிரி இன்னொருத்தர் முக்கியமா எதிர்பார்க்கப்படுறவர் வந்து செங்கோட்டை. நீங்க தாவேக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல விஜய்க்கு அடுத்ததான் வெற்றி வாய்ப்பு இருக்கிற ஒரு வேட்பாளரா வந்து செங்கோட்டைன்னு எல்லாரும் சொல்றாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையத்துல அவர் வந்து முழுக்க களத்துல வந்து இறங்கி வீடு வீடா தோட்டம் தோட்டமா போறதுங்கிறது 1 மாசமாவே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வேட்பாளர்னு விஜய் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தான் வேட்பாளர் முடிவு பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாரு. எந்தெந்த விஐபிகளை மடக்கணுமோ அவருடைய அந்த வியூகத்தை வந்து முழுமையாவே செஞ்சுட்டாரு ஒரு தொகுதியிலேன்னு சொல்லலாம். அவரை எதிர்த்து போட்டியிடுறது அதிமுக அநேகமா அவருடைய மகன் முறையான செல்வம் அப்படிங்கிறவர் தான் போட்டி போடுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி வேறொருத்தருக்கு கொடுத்துட்டாரு. அதனால என்ன விளைவுனா இப்ப ரொம்ப சுலபமா செங்கோட்டையை ஜெயிக்கிறதுக்கான அது வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. அநேகமா அவர் ஜெயிக்கட்டும் அப்படிங்கறதுக்காகவே எடப்பாடி பழனிசாமி விட்டுருக்காரோ அப்படின்னு கூட அந்த தொகுதியில பேச்சா இருக்கு. இன்னும் அந்த களத்தை பத்தி கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு. ஆய்வு பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் சொல்றாரு. நன்றி சார். ஓகே, நன்றி.